மக்களவை அல்லது சட்டமன்றத்தில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் அதிகபட்சமாக எத்தனை அமைச்சர்கள் இடம்பெறலாம்? 10% மிகாமல், 15% மிகாமல், 30% மிகாமல், குறிப்பிட்ட எண்ணிக்கை என்று எதுவும் இல்லை. 91வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் 2003 படி மத்திய அமைச்சரவையிலும் சரி, மாநில அமைச்சரவையிலும் சரி, மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கையில 15%த்திற்கும் மிகாமல் தான் அமைச்சர்களுடைய எண்ணிக்கை இருக்க வேண்டும். இதில் விதி 75 1A என்பது மத்திய அமைச்சரவைக்கும், விதி 164 1A என்பது மாநில அமைச்சரவைக்கும் பொருந்தும். அதாவது மக்களவையோட மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543. அதில் 15% என்பது 81. ஸோ அதிகபட்சமாக மத்திய அமைச்சரவையில் 81 பேர் தான் இடம்பெற முடியும். தமிழ்நாடு சட்டமன்றத்தோட மொத்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 234. அதில் 15% என்பது 35. ஸோ தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக 35 பேர் தான் அமைச்சரவையில் இடம்பெற முடியும். அப்படின்னா குறைந்தபட்சமாக எத்தனை அமைச்சர்கள் இடம்பெறலாம்? 12. குறைந்தபட்சமாக, அதாவது உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை ஒரு சட்டமன்றத்திலையும் சரி மக்களவையும் சரி குறைவாக இருக்கும்போது குறைந்தபட்சமாக 12 அப்படின்ற எண்ணிக்கையில அமைச்சர்களுடைய எண்ணிக்கை இருக்கலாம். இது சிக்கிம், கோவா போன்ற சிறிய மாநிலங்களுக்கும் பொருந்தும். முன்னாடியெல்லாம் எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் திருப்திப்படுத்த அதிக அமைச்சர்களை நியமித்தாங்க. இதை ஜம்பு அமைச்சரவை அப்படின்னு சொன்னாங்க. அதை தடுத்து நிர்வாக செலவை குறைக்கிறதுக்காக 2003ல் இந்த 15% அப்படின்ற வரம்பு கொண்டு வரப்பட்டது. மேலும் இந்த 15% அப்படின்ற வரம்புக்கும் கட்சித்தாவல் தடை சட்டத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அப்போ கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஆன்டி டிஃபெக்ஷன் லா என்ற கட்சித்தாவல் தடை சட்டம் 1985 பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களால் 52வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின் மூலமாக அரசியலமைப்பின் 10வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது. தேர்தலில் ஒரு கட்சி சின்னத்தில் வெற்றி பெற்று பதவிக்காகவோ பணத்துக்காகவோ வேறு கட்சிக்கு தாவும் எம்பி எம்எல்ஏக்களை தடுத்து அரசியல் ஸ்திரத்தன்மையை காப்பதுதான் இந்த கட்சித்தாவல் தடை சட்டத்தின் நோக்கமாகும். இந்த கட்சித்தாவல் தடை சட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பொருந்தும். சுயேட்சை உறுப்பினர்கள், நியமன உறுப்பினர்களுக்கும் விதிகள் உண்டு. ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ தானாக ஒரு கட்சியிலிருந்து விலகும் போது அவங்களுடைய பதவி பறிக்கப்படும். கொறடா உத்தரவை மீறினாலும் அவர்களுடைய பதவி பறிக்கப்படும். இங்க கொறடா அப்படின்றது சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை வழிநடத்தவும் கட்டுப்படுத்தவும் கட்சி நியமிக்கும் ஒரு நபர் தான் கொறடா. அதாவது கட்சிக்கும் ஆட்சிக்கும் இடையில பாலமாக செயல்படுபவர்கள் தான் இந்த கொறடா. இந்த கட்சித்தாவல் தடை சட்டம் சுயேட்சை உறுப்பினர்களுக்கும் மாநிலங்களவையில ஜனாதிபதியால் கலை, இலக்கியம், அறிவியல், சமூக சேவை துறைகளில் சிறந்த 12 பேரை நியமிக்கிறாங்க இல்லையா, நியமன உறுப்பினர்களா, அவர்களுக்கும் பொருந்தும். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, முன்னாடி மக்களவையில் 2 ஆங்கிலோ இந்தியன் உறுப்பினர்களை நியமன உறுப்பினர்களாக சேர்த்துட்டு இருந்தாங்க. அது 2020 நிறுத்தப்பட்டது. ஒரு சுயேட்சை உறுப்பினர் தான் எந்த கட்சியும் சேராதவர் அப்படின்னு சொல்லி தான் மக்கள் கிட்ட ஓட்டு கேட்டு வெற்றி பெறார். அதனால அவர் தொடர்ந்து சுயேட்சையாவே செயல்படணும். நியமன உறுப்பினர்கள் அரசியல் சார்பற்றவர்கள். ஆனால் சபையில் திறம்பட செயல்பட ஒரு கட்சியுடன் இணைந்து செயல்பட வேண்டியிருக்கும். அதற்காக அவர்களுக்கு 6 மாத காலம் அவகாசம் தரப்படுகிறது. அந்த 6 மாதத்திற்குள் அவர்கள் ஏதேனும் ஒரு கட்சியில் இணைந்து செயல்படலாம். அப்படி இல்லை என்றால் அதன் பிறகு அவர்கள் சுயேட்சையாகவே தொடர வேண்டும். அப்படி 6 மாதத்துக்கு பிறகு வேறொரு கட்சியில் சேரும்போது அவர்களுடைய பதவி பறிக்கப்படுகிறது. ஒரு கட்சியின் மொத்த எம்பி எம்எல்ஏக்களில் 3/2 பங்கு உறுப்பினர்கள் சேர்ந்து வேறு கட்சியுடன் இணைந்தாலோ அல்லது புதிய கட்சி தொடங்கினாலோ அவர்கள் மீது இந்த கட்சித்தாவல் தடை சட்டம் செயல்படாது. இதற்கு முன்னாடி 3/1 பங்கு அப்படின்னு இருந்துச்சு. 91வது சட்ட திருத்தத்தின் மூலமாக இது 3/2 பங்கு என்று மாற்றப்பட்டது. இதுதான் முக்கியமா இங்க கவனிக்கப்பட வேண்டியது. ஒரு உறுப்பினரை தகுதி நீக்கம் செய்யும் அதிகாரம் சபாநாயகருக்கு உண்டு. சபாநாயகரின் முடிவுதான் இறுதியானது. ஆனால் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சுருக்கமா பார்த்தா ஒரு கட்சியோட உறுப்பினர் வேறொரு கட்சியில சேரக்கூடாது. அப்படி சேரணும்னாக்கா 3/2 பங்கு பிரிந்து சேரணும். சுயேட்சை உறுப்பினர் எப்பவுமே சேரக்கூடாது. அப்படி சேர்ந்தா உடனே அவருடைய பதவி பறிபோகும். ஒரு நியமன உறுப்பினர் வேறொரு கட்சியில சேரணும்னா முதல் 6 மாதத்திற்குள்ளவே சேரணும். 6 மாதத்திற்கு பிறகு சேர்ந்தால் அவர்களுடைய பதவி பறிபோகும். இந்த கட்சித்தாவல் தடை சட்டத்துல உச்சநீதிமன்றத்தோட நிலைப்பாடு என்னன்னு பார்ப்போம். 52வது திருத்தச் சட்டம் 1985 கொண்டு வரப்பட்ட போது 10வது அட்டவணை பிரிவு 7 சபாநாயகரின் முடிவே இறுதியானது, அதை எந்த நீதிமன்றத்தாலும் கேள்வி கேட்க முடியாதுன்னு இருந்துச்சு. இதை எதிர்த்து நாகாலாந்து சட்டமன்ற உறுப்பினர் கியோட்டோ ஹோலோகன் அப்படின்றவர்
உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தாரு. இந்த வழக்குல 1992 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பளித்தது. அதன்படி பிரிவு 7 அப்படின்றது செல்லாதுன்னு சொல்லிடுச்சு. அதாவது சபாநாயகரின் முடிவு நீதிமன்றத்தில் கேள்வி கேட்க முடியும் அப்படின்னும், பிரிவு 7 அரசியலமைப்புக்கு விரோதமானது அப்படின்னும் அந்த பிரிவு 7 ரத்து செய்துட்டாங்க. சபாநாயகர் ஒரு தீர்ப்பாயம் போல செயல்படுறார் அப்படின்றதுனால அவருடைய முடிவு ஜுடிஷியல் ரிவ்யூவுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஒரு நீதிமன்றம் எப்பொழுது சபாநாயகருடைய முடிவுக்கு தலையிடலாம்? சபாநாயகர் சட்ட விதிகளை மீறி முடிவெடுத்தா தலையிடலாம். இயற்கை நீதிக்கு புறம்பாக செயல்பட்டாலோ உள்நோக்கத்துடன் செயல்பட்டாலும் அல்லது சபாநாயகர் எடுத்த முடிவு பகுத்தறிவுக்கு ஒவ்வாததாக இருக்கும் பட்சத்தில் நீதிமன்றம் தலையிடலாம். இங்க ஒரு முக்கியமான நிபந்தனை இருக்கு. அது என்னன்னா, சபாநாயகர் முடிவெடுக்கும் முன்பே நீதிமன்றத்தில் வழக்கு போட முடியாது. சபாநாயகர் முடிவெடுத்த பிறகுதான் அதை எதிர்த்து உயர்நீதிமன்றம் அல்லது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய முடியும். இந்த தீர்ப்புக்கு பிறகுதான் சபாநாயகர்கள் கட்சி சார்பாக பாரபட்சமாக முடிவெடுப்பது குறைந்தது. ஏன்னா அவர்கள் எடுக்கிற முடிவு நீதிமன்ற ஆய்வுக்கு உட்பட்டது அப்படின்ற பயம் வந்துச்சு. இந்த கட்சித்தாவல் தடை சட்டத்தின் மீது சமீபத்திய உச்சநீதிமன்ற நிலைப்பாடுகள் என்னன்னு பார்ப்போம். கட்சித்தாவல் புகார் மீது சபாநாயகர் நியாயமான காலத்திற்குள் முடிவெடுக்கணும் அப்படின்னும் வருஷக்கணக்காக இழுத்தடிக்க கூடாதுன்றும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கு. உதாரணமாக 2024 மகாராஷ்டிர சிவசேனா பிளவு வழக்கில் 3 மாதத்திற்குள் முடிவெடுங்கள் அப்படின்னு சபாநாயகருக்கு உச்சநீதிமன்றம் கெடு வைத்தது. ஏன்னா சபாநாயகர் பதவி ஆளும் கட்சியை சார்ந்ததாக இருப்பதால் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் மீதான தகுதி நீக்க மனுக்களை வேண்டுமென்றே கிடப்பில் போடுகிறார்கள் அப்படின்ற விமர்சனம் வந்ததுதான் அதற்கு காரணமா அமைந்தது. அரசியல் கட்சிக்கும் சட்டமன்ற குழுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, இணைப்பு அப்படின்றது முதலில் மூல அரசியல் கட்சி இன்னொரு கட்சியுடன் இணைய வேண்டும். அதன் பிறகு 2/3 பங்கு எம்எல்ஏக்கள் ஆதரிக்க வேண்டும். எம்எல்ஏக்கள் மட்டும் முடிவெடுத்தால் போதாது, சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் தனியாக ஒரு முடிவெடுப்பது முழுமையான இணைப்பு ஆகாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கு. அரசியல் கட்சி மற்றும் சட்டமன்ற குழு இரண்டும் தனித்தனி அமைப்புகள் என உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பளித்திருக்கு. தற்போது தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற நிலைமையை பற்றி பார்ப்போம். அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர் ஒரு லிஸ்ட்டை கொடுத்து அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க தான் சட்டமன்ற குழுவை அங்கீகரிக்கணும்னு சபாநாயகரை கேட்டிருக்காரு. சிவி சண்முகம் ஒரு லிஸ்ட்டை கொடுத்து அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்கள தான் சட்டமன்ற குழுவை அங்கீகரிக்கணும்னு சபாநாயகரை கேட்டிருக்காரு. இதில் சிவி சண்முகம் தரப்பில் தான் அதிக எம்எல்ஏக்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுது. ஒருவேளை சபாநாயகர் அவர்கள் சிவி சண்முகம் கொடுத்த லிஸ்டில் இருக்கிறவங்கள சட்டமன்ற குழுவா அங்கீகரிக்கும் பட்சத்தில் எடப்பாடி கே பழனிசாமி அக்கட்சியோட பொதுச் செயலாளர் அப்படின்ற உரிமையில நீதிமன்றத்தை நாடலாம். அப்படி அவர் நீதிமன்றத்தில் நாடும்போது அவருக்கு ஆதரவாக தீர்ப்பு வரத்தான் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை சபாநாயகர் உடனடியாக முடிவெடுக்காமல் காலம் தாழ்த்தும் பட்சத்திலும் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நீதிமன்றத்தை நாடலாம்.